ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, எங்கள் வீட்டு முறைப்படி கொண்டக்கடலையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு புளிக்குழம்பு பண்ண போகிறேன். பாருங்கள், கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. இதுக்கு மசாலா வந்து ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு கத்திரிக்காய் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம். கொண்டக்கடலையை வந்து பாருங்கள், ஒரு குக்கரில் வந்து தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி போட்டு 2 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். பாருங்கள், அடுப்பு மேலே வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். மூடி போட்டு விசில் போட்டேன். 2 விசில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயம், பூண்டு, சீரகம், வெந்தயம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மசாலா எல்லாமே ஒன்றா தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் குழம்புல. அதனால் எல்லாமே வந்து நீங்கள் பெரிய ஜார் இருந்துச்சுன்னா தக்காளியும் போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா அரைச்சிட்டேன். இதை எடுத்து இதே பிளேட்டில் வச்சுக்கிறேன். இந்த வெங்காயம் மிக்ஸை இதே ஜாரில் நான் தக்காளி அரைச்சிக்கிறேன். நீங்கள் புளி குறைச்சி போடுறதா இருந்தால், புளி சாப்பிடாதவங்களா இருந்தால் தக்காளி இன்னும் 2 சேர்த்தி போட்டுக்கோங்க. நீங்கள் புளி ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. பாருங்கள், தக்காளியும் அரைச்சிக்கிட்டேன். அதுவும் இதே பிளேட்டில் போட்டுக்கிறேன். இப்போ இதே ஜாரில் நம்ம தேங்காயும் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சி தனியாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், தேங்காயும் அரைச்சாச்சு. பாருங்கள், புளி கரைச்சி தனியாக வந்து வடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு குக்கரு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. கொண்டக்கடலை நல்லா உடையிற அளவுக்கு நல்லா மசியுது. பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்ச எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் தேங்காய் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். மற்ற எல்லா மசாலாவும் போட்டேன். புளி கரைச்சிட்டேன். பாருங்கள், அந்த பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது குழம்பு. இன்னும் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த கப்புலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். இது கரெக்டாக வரும். கத்திரிக்காய் வேகணும் இல்லையா,
அதனால் வந்து இது கரெக்டாக வரும். பாருங்கள், இதில் உப்பு போடலை. தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம், பத்தலைன்னா நம்ம கடைசியாக செக் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், அடுப்பு மேலே வச்சுட்டேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போடாமல் குக்கர் மூடி பாதி அளவுக்கு மூடி வைங்க. குக்கர் மூடி ஓப்பன்லேயே வச்சு வேக வைங்க. கத்திரிக்காய் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும். இது கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. கத்திரிக்காய் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம் போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ, எவ்வளோ திக்கு வேணுமோ உங்களுக்கு குழம்பு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, அது நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், கலந்து விட்டு இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், இன்னுமே திக்காக இருக்குது குழம்பு. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதி வந்தோடனே பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சு சிம்மில் வச்சிடுறேன். அது லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. சூடாகட்டும். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். பாருங்கள், சின்ன பீஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பூண்டு வந்து பொடியாக 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பல், அதையும் போட்டுக்கிறேன். இது கொஞ்சமாக வறுபடட்டும். நீங்கள் வரமிளகா வேணுன்னா 2 போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டிங்கன்னா நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும். பாருங்கள், 2 வரமிளகா நான் உடச்சி போட்டுக்கிறேன் பொடியாக. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. பக்கத்து அடுப்பில் குழம்பு வந்து லைட்டாக கொதிச்சுட்டு இருக்குது. பாருங்கள், அதை அப்படியே போட்டுக்கலாம். நம்ம தாளிப்பு போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் விடாதீங்க, இந்த தாளிப்போட வாசனை போயிடும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுங்க குக்கரு, விசில் போடாமல். கொஞ்சம் கொதிக்கிட்டோம், ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ராகி களிக்கும் இது சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.